உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சலீம், குழந்தைகள் அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் மேல காவல்துறை தனி கண்காணிப்பை மேற்கொண்டுட்டு வருது. இந்த நிலையில தொடர்பாக விவரிக்கிறார் நம்மளுடைய செய்தியாளர் சசிதரன். அதை நம்ம பார்த்துடலாம். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காவல்துறை மாநில குற்ற தடுப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் வகையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்காக ஒரு சிறப்பு இயக்கத்தை தமிழ்நாடு டிஜிபி அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மே 28 முதல் ஜூன் 10 வரை ஒரு 36,000க்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய நபர்களின் அனைவரும் சோதனை மேற்கொள்ளப்பட்டனர். இதில் 1328 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 200 நபர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக, அதாவது மெத்தபெட்டமைன், கஞ்சா, MMDA உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக 200 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடிப்படையில் தற்போது சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய போதைப் பொருள் மற்றும் குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய நபர்கள் எங்கெல்லாம் குற்ற சம்பவங்கள் அதிகமாக எந்த மாவட்டங்களில் பதிவு செய்யப்படுகிறது என்பது குறித்தான தகவல்களை பெறப்பட்டு அங்கு சோதனைகளையும் ரோந்து பணிகளையும் அதிகப்படுத்த காவல்துறையானது சுற்றறிக்கையை அறிவித்திருக்கிறது. இது சென்னை பெருநகர காவல் ஆணையராக ஏற்கனவே மகேஷ்குமார் அகர்வால் பணியாற்றிய போதே 2 திட்டங்களை கொண்டு வந்தார். டேட் அண்ட் டேட், அதாவது டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ், அப்புறம் டிரைவ் அகைன்ஸ்ட் ரவுடி எலிமெண்ட்ஸ், டேர் என்று 2 திட்டங்களை கொண்டு வந்தார். இது போதைப் பொருளுக்கு எதிராக ஒழிப்பு நடவடிக்கைக்காக பல சென்னையை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்களில் இந்த பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. ரவுடி எலிமெண்ட்ஸ், அதாவது ரவுடிகளுக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உள்ளிட்ட பிடியாணைகள் பிடிக்கப்படாமல் வெளியில் சுற்றி திரியும் ரவுடிகளை பிடிக்கவும் இது பெரும் அளவில் சென்னை காவல் ஆணையராக இருந்தபோது இந்த திட்டங்களை மகேஷ்குமார் அகர்வால் செய்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது அவர் டிஜிபியாக இருக்கக்கூடிய நிலையில் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்தி போதைப் பொருள் மற்றும் ரவுடிகளுக்கு எதிரான ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய நபர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நபர்கள் மீண்டும் வெளியே வந்தவுடன் அவர்கள் என்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும், பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைமாக உள்ள நபர்கள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், முறையாக பிடியாணையை பின்பற்றாத நபர்கள், ரவுடிகள் எல்லாம் அண்டை மாநிலங்களில் தஞ்சம் புகுந்திருப்பதாக காவல்துறை ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு அங்கும் ரோந்து பணியில் இருக்கக்கூடிய போலீசாரை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, குற்ற சம்பவங்களில் தொடர்பு கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக கைது செய்யவும் டிஜிபி ஒரு சுற்றறிக்கை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், உடனடியாக குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவும் டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.